ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, நவம்பர் மாசத்துக்கான சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகள் தீராத நோய்வாய்ப்பட்டவங்களுக்கான ஸ்பெஷல் தரிசன டிக்கெட் இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு ஓபன் ஆகுது. ஒரு சிலர் புதுசா இந்த டிக்கெட் இன்னைக்கு புக் பண்றதுக்கு ரெடியா இருப்பீங்க. ஒரு சிலர் ரெகுலரா ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க போறவங்க இருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பா ஒரு சில இன்ஃபர்மேஷன் அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். கண்டிப்பா அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டிக்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா புக்கிங் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். அதுக்காக தான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனல்ல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்றது இதெல்லாம் எனக்கு ரொம்ப சிரமமா இருக்கு, என்னென்ன ஸ்டெப்ஸ்ன்னு தெரியல, எப்படி ஃபாலோ பண்ணி புக் பண்றது தெரியல, இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ ஒரு பிகினர் கூட இருக்காங்க. தரிசன டிக்கெட் நம்ம நெட் சென்டர்ல என்னதான் சொல்லி பண்ணாலும் சில டைம் அவங்களால புக் பண்ண முடியல. ஸோ டிக்கெட் தீர்ந்துருச்சு அப்படின்னா நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாம்னா நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நான் ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் வேற ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணணும், சேனல்ல இந்த மாதிரி வீடியோஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த சீனியர் சிட்டிசனுக்கான டிக்கெட் நீங்க புக் பண்ண போறீங்கன்னா அந்த சீனியர் சிட்டிசனுக்கு 65 வயசு 65 வயசுக்கு மேல இருக்கணும். இது ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டி. அதே மாதிரி இப்போ அவங்க கூட ஸ்பௌஸ், அவங்க வைஃப் இருப்பாங்க இல்லையா, அவங்க தரிசனம் அவங்க கூட போகணும் அப்படின்னா அவங்களுக்கு மினிமம் பாத்தீங்கன்னா 50 வயசு அவங்க கம்ப்ளீட் பண்ணிருக்கணும். ஸோ சீனியர் சிட்டிசன் ஹஸ்பண்டாவும் இருக்கலாம், ஒய்ஃபா யார் வேணாலும் இருக்கலாம். அவங்க கூட போறவங்க பாத்தீங்கன்னா அவங்களோட ஸ்பௌஸ்க்கு 50 வயசு இருக்கணும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியா கொடுத்துருக்காங்க. அடுத்தது நிறைய பேருக்கு இருக்க டவுட்டு, இப்போ என்னோட அப்பாவுக்கு சீனியர் சிட்டிசன் அவரு, நான் அவரை கூட்டிட்டு போகலான் இருக்கேன். இப்போ புக்கிங்லேயே அட்டண்டனையும் சேர்த்து தான் நீங்க புக் பண்ணணும். ஏன்னா நீங்க ஆஃப்லைன்ல போயிட்டு என்னதான் ரிக்வஸ்ட் பண்ணீங்கனாலும் அவங்க விட மாட்டாங்க. அதனால ஆன்லைன்ல அந்த சீனியர் சிட்டிசனுக்கு நீங்க டிக்கெட் புக் பண்ணும் போதே உங்களுக்கும் யார் ஸ்பௌஸோ யார் அட்டண்டடா போறீங்களோ அவங்களுக்கும் சேர்த்து கண்டிப்பா புக் பண்ணணும். ஸோ அப்பாவால தனியா போக முடியாது, அவருக்கு ஒரு 70-75 வயசு. ஸோ அவரை நான் அட்டண்டடா கூட்டிட்டு போக முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பசங்களாக இருக்கட்டும் இல்லைன்னா பேர பசங்களா இருக்கட்டும் நிறைய பேர் கமெண்ட்ல கேக்குறாங்க. இது நிறைய பேருக்கு டவுட்டுமே இருக்கு. இப்போ நம்ம ஆன்லைன்ல புக் பண்ணும்போது 50 வயசுக்கு கம்மியா ஒரு அட்டண்டன்ட நம்ம சேர்க்க போறோம் அப்படின்னா கண்டிப்பா அது சிஸ்டம் உங்களுக்கு எடுத்துக்காது. 50 வயசுக்கு மேல கொடுத்தா மட்டும்தான் நம்மளுக்கு புக்கிங் நெக்ஸ்ட் ஸ்டெப்பே போகும். ஸோ அந்த மாதிரி தான் ஆன்லைன் புக்கிங்ஸ்ல ப்ரொசீஜர் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ எனக்கு ஒரு 30 வயசு தான் ஆகுது, நான் 50 வயசுன்னு போட்டு போயிட்டு அங்க சொன்னா விட்டுருவாங்களா அப்படின்னா இது வரைக்கும் விட்டுட்டு தான் இருந்தாங்க. இது நம்ம கன்ஃபார்மா விட்டுருவாங்க நம்ம சொல்ல முடியாது, நம்மளோட பை லக்கு தான். சில டைம் அங்க இருக்கக்கூடிய ஸ்டாஃப் நம்மள அலோவ் பண்ணிட்டாங்கன்னா ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது. நம்ம பேரண்ட்ஸையோ இல்லைன்னா கிராண்ட் பேரண்ட்ஸையோ கூட்டிகிட்டு நம்ம போய் தரிசனம் முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம சேனல்ல போயிட்டு வந்தா ஒரு சில சப்ஸ்கிரைபர் ஷேர் பண்ணியிருந்தாங்க, என்னை விடலை, நான் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன் சாமி பார்க்கறதுக்கு இருந்தனால நான் அது மூலமா போய் பார்த்துட்டேன், ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஏன்னா நம்ம ஏஜை அதிகமா போட்டு போயிட்டு தரிசனம் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல தான் போவோம். அப்படி இருக்கும்போது உங்களை அலோவ் பண்ணல அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அது ஒரு சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். அந்த டைம்ல நம்ம போய் ஃப்ரீ தரிசனத்துல ஜாயின் பண்ணாலும் சரி 300 ரூபா தரிசனமும் ஆஃப்லைன்ல கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி நீங்க ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் நமக்கு வர மாதிரி ஆயிடும். ஸோ அதனால நீங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்றது எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணீங்கன்னா உங்க ஏஜ் கம்மியா இருந்தாலும் நீங்க அதிகமா போட்டு புக் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசனை பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஸ்பௌஸ் இல்லாம அவங்களோட பசங்க, அதே மாதிரி அவங்களோட சிபிலிங்ஸ், கூட பிறந்தவங்க அவங்களையுமே அலோவ் பண்றாங்க. அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல இருந்துச்சுன்னா நீங்க சேர்த்து புக் பண்ணி வச்சுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 12 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய அவங்களோட பேர பசங்க இருக்காங்க இல்லையா, அவங்க டிக்கெட் இல்லாமயே அவங்க தாத்தா பாட்டி கூட தாராளமா தரிசனத்துக்கு போகலாம். ஸோ அந்த ஆப்ஷன் இருக்கு, நீங்க ஆன்லைன்ல புக் பண்ண தேவையில்லை. அதனால இன்னைக்கு நீங்க புக் பண்ண போறீங்கன்னா இந்த பிளான் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ அங்க போயிட்டு இப்போ 10 பேர் புக் பண்றீங்கன்னா ஒரு 7 பேத்துக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, விட்டுட்டாங்க 3 பேத்துக்கு ப்ராப்ளம் அப்படின்னும் போது அது நம்ம பெரிய விஷயமா எடுக்காம விட முடியாது. ஏன்னா அந்த 3 பேரும் எப்படியாவது நம்ம சாமி தரிசனம் பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம திருமலைக்கே போவோம். அங்க நமக்கு முடியல அப்படின்னும் போது அது ரொம்ப ஒரு டிசப்பாயிண்டான ஒரு விஷயமா இருக்கும். அதனால முன்னாடியே நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஸோ 50 விடலாம், 50 விடாமலும் போகலாம் அப்படின்றதான் மெயினான விஷயமா இருக்கு. இதை நான் ஷேர் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்றேன். இப்போ நீங்க ஒன்ஸ் ஆதார் கார்டு யூஸ் பண்ணி ஒரு சீனியர் சிட்டிசன் டிக்கெட் வாங்கியிருக்கீங்க, ஒரு டைம் புக் பண்ணிக்கிங்கன்னா 90 டேஸ், அதாவது 90 நாளுக்கு அப்புறமா தான் அந்த ஐடி ப்ரூஃபை யூஸ் பண்ணி நீங்க இன்னொரு டைம் டிக்கெட் புக் பண்ண முடியும். சப்போஸ் இப்போ ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி போயிருக்கீங்க இல்லைன்னா லாஸ்ட் மந்த் போயிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா
நீங்க வந்து இப்போ நவம்பர் மந்த்துக்கு புக் பண்ணணும்னா ஓட்டர் ஐடி வச்சு ட்ரை பண்ணிக்கோங்க. ஆனா ஏஜ் ப்ரூஃப்க்கு நம்ம ஆதார் வந்து அப்லோட் பண்ணணும். ஓட்டர் ஐடி டீடைல்ஸ் கொடுத்து நீங்க ஆன்லைன்ல வந்து புக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மாற்றுத்திறனாளியா இருந்தாலும் மாற்றுத்திறனாளியோட ஸ்பௌஸ் தான் சொல்லியிருக்காங்க. மேபி வந்து சிபிலிங்ஸ் கூட நீங்க ரிக்வஸ்ட் வந்து பண்ணலாம். ஆனா கண்டிப்பா உங்களுக்கு என்ன மாதிரி மாற்றுத்திறனாளியா இருக்கீங்க, ஸ்டேட் இல்லைன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய அந்த மாற்றுத்திறனாளிக்கான அடையாள அட்டை உங்ககிட்ட இருந்தா மட்டும்தான் நீங்க தரிசனம் வந்து போக முடியும். ஆன்லைன்ல நீங்க அதை அப்லோட் பண்ணணும். நீங்க தரிசனம் போகும்போது வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ எனக்கு வந்து ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, ஓப்பன் ஹார்ட் சர்ஜரியோ இல்லைன்னா வந்து கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜரி, இந்த மாதிரி ஏதாவது ரொம்ப தீராத நோய்வாய்ப்பட்டவங்க அதுக்கான மெடிக்கல் சர்டிபிகேட்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்கன்னா அதை யூஸ் பண்ணியும் இந்த டிக்கெட் வாங்கிக்கலாம். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட்ஸ், அதாவது 1000 டிக்கெட்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. எல்லா நாளுமே மத்தியானம் 3 மணிக்கு தான் வந்து இதுக்கான தர்ஷன் டைமா உங்களுக்கு இருக்கும். ரொம்ப ஃப்ரீயா இருக்கும். இப்போ 300 ரூபாய் தரிசனம் புக் பண்ணிருந்தீங்கன்னா கூட நீங்க ரொம்ப தூரம் நடந்து சுத்தி அந்த மாதிரி போயிட்டு லைன்ல எல்லாம் போய் தான் நம்ம சாமி பார்க்கணும். இந்த தரிசனம் பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோபுரத்துல இருந்து கூட உங்களுக்கு நடந்து போக முடியலன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி வெஹிக்கிள்ஸ் கூட இருக்கு. ஸோ ஓகேங்களா, ஸோ அது மூலமா கூட உங்களோட கோயில் கோபுரம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவாங்க. திரும்ப ரிட்டர்ன் போற மாதிரி இருந்தாலும் நீங்க அதுல கூட போய்க்கலாம். அதே மாதிரி வெயிட் பண்ற ஹாலும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்டெப்ஸ்ல எல்லாம் ஏறி இறங்குறது அந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு வே கிடையாது. தனி வே தான். வெயிட்டிங் ஹால்ல 2 மணிக்கெல்லாம் ரிப்போர்ட் ஆயிட்டீங்கன்னா அங்கவே உங்களுக்கு வந்து ஃபுட்டும் கொடுக்குறாங்க. அதனால ரொம்ப ஒரு சிறப்பான தரிசனம் அப்படின்னு சொல்லலாம் வயசானவங்களுக்கு. ஏன்னா ரொம்ப அவங்களால லைன்ல நிக்கிறதோ நடக்கிறதோ சிரமப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இது ஒரு நல்ல பயனுள்ள ஒரு தரிசனா இருக்கும். ஸோ அதனால இன்னைக்கு 3 மணிக்கு ஓப்பன் ஆகும்போது புக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் புக்கிங் ரொம்ப ஈஸி தான். ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இங்க கீழே இருக்க மாதிரி மேல ஒரு லிங்க் கொடுத்துருவாங்க. அந்த லிங்கை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு வர்ச்சுவல் கியூ வந்து வரும். அந்த டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்களோட மொபைல் நம்பர் ஓடிபி கொடுத்து லாகின் பண்ணிட்டீங்கன்னா நவம்பர் மாசத்துக்கான 8ஆம் தேதி தவிர மேபி எல்லா நாளும் ஓப்பன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேபி ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் இருந்தா பிளாக் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓப்பனிங் ஆனாதான் தெரியும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கு அப்புறமா நீங்க எந்த டேட்டுக்கு போகணுமோ அந்த டேட்டை வந்து செலக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எந்த ஸ்லாட்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்லாட் தான். அதே செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா அதில் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டகரியில புக் பண்றீங்கன்றத ஃபர்ஸ்டே நம்ம சூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்ன கேட்டகரின்றத ஃபர்ஸ்ட் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. சீனியர் சிட்டிசன்னா அவங்களோட ஏஜ் அட்டண்டனுக்கும் சேர்த்து புக் பண்றீங்கன்னா இந்த எஸ் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கொடுத்து தான் புக் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறமா தான் இந்த டேட்டை சூஸ் பண்ணிட்டு ஸ்லாட் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்லாட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கணும். ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ற பேஜ் வரும். இதுல வந்து 2 பேர் அட்டண்டன்ட் கொடுக்குறீங்கன்னா அவங்க 2 பேர்த்தோட டீட்டெயில்ஸ் இருக்கும். செல்ஃப்ல வந்து எந்த சீனியர் சிட்டிசனுக்கு புக் பண்றீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸும், அடுத்தது அட்டண்டன்ட் தனியா வரும், அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இதெல்லாம் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்தீங்கன்னா நீங்க கொடுத்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டா என்ன அப்படின்றது ஷோ ஆகும். அதுக்கப்புறம் புக் நவ் கொடுத்தீங்கன்னா இந்த டிக்கெட் வந்து புக் ஆயிடும். ஃபுல்லா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவையில்லை. ஃப்ரீ தர்ஷன் மாதிரியே நம்ம வந்து புக் பண்ணிக்கலாம். அதனால இந்த விஷயத்த எல்லாத்தையுமே நீங்க வந்து கவனிச்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் புக் பண்றதுக்கு. இன்னைக்கு டிக்கெட் ஓப்பன் ஆகும்போது மிஸ் பண்ணாம புக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.